அவர்கள் பேசினா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து டிவிக்கு அரசாங்கம் பேச வைக்கிறது இல்லையா? ஏன் சார் அவருக்கு உதயநிதிக்கு விஜய் பதில் கொடுப்பாரு அப்படின்னா அது ஒரு வகையில பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனா இங்க உதயநிதிக்கு எதிராக ஆதவ அர்ஜுனாவை இறக்கி விட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? ஆதவ அர்ஜுனா கணக்கு கேட்கிறாரு, 900 கோடிக்கு எங்கடா காமிங்கடான்னு தைரியமா சொல்றாரு. திராணி இருந்தா தைரியம் இருந்தா சொல்லுங்க, 4 தடவை கேட்டாரு. அதுவும் அசம்பிளில உதயநிதியை 4 பக்கத்தில் இருந்து ஒரு பிரஷர் பண்ணுவதற்கு, கிரஷ் பண்ணுவதற்காகத்தான் பார்க்கிறார்கள். இது கரூருக்கு டிட் ஃபார் டாட். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எப்படி கேட்டிருந்தாரோ கருணாநிதியிடம் இருந்து கணக்கு, அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மூலமாக திமுகவுடைய கணக்கை கேட்கிறார். 900 கோடி எங்க போச்சுன்னு. அந்த தண்ணி வராது அப்படின்ற ஒரு பிரச்சனையை மீண்டும் வந்து உதயநிதி வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல அப்படின்றத. அதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி, சேகர் பாபு அவர்கள் அந்த டபுள் மீனிங்காக பேசிய விஷயத்தோடு ஒப்பிட்டு அந்த முக எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருந்தாங்க. அது வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம உதயநிதி அவர்கள் பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு இது பற்றி நான் பேசவில்லை, அதை திருச்சி போட்டிருக்கிறார்கள் என்று 100 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு அனுப்பியிருக்கிறார். விஜய் அவர்களை ஒடுக்க, நெசுக்க, கிரஷ் பண்ணதுக்கு பார்த்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் மௌனமாக பலருக்கு தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழியர்கள் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல கரையா மாதிரி அரிசியில் வருது தமிழ் வெற்றி கழகம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம், நன்றிகள். ஜோரா இருந்தது எல்லாமே. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்சி ஆயிட்டு வரேன். 75 வயசுல கூட ஜென்சி. டிவிக்கு அரசாங்கத்தை பார்த்தா சார் ஓல்ட் இஸ் கோல்டு. எது இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாறுதலை நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் அவர்களுடைய இந்த 3 சக்சஸ்ஃபுல் பட்ஜெட் செஷன், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், கவர்னர்ஸ் அட்ரஸ், நம்பிக்கை தீர்மானம் தவிர டெல்லிக்கு வந்தது, நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தது. விஜய் வந்து 100 நாட்களில் தன்னுடைய அரசாங்கத்திற்கு ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் முக்கியமான செய்தி. இந்த 100 நாள் படம் ஓடு, எல்லா படமும். இந்த 100 நாள் விஜயனுடைய படத்தில் முக்கியமானதை கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் ஒரு சமுதாய புரட்சியை கொண்டு வந்திருக்கிறார். தமிழகத்தில் ஒரு செக்குலரிசம், மனச்சான்மையை நன்றாக கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டுதல்கள், வெற்றிக்கு பாராட்டுதல்கள் என்று தான் சொல்ல முடியும். பட்ஜெட்டு சிறப்பாக அமைந்து விட்டது. சில கோளாறுகளை எதிர்கட்சிகள் சுட்டி காண்பிக்கத்தான் காண்பிக்கும், அவருக்கு எதிர்க்க முடியாது. அவர்களுக்கு ஒரு வேற வழியும் கிடையாது. இருப்பினும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு வந்து விட்டது. இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவேன், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டினார். அது திமுக புறக்கணித்தது, காங்கிரஸ் செய்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் மேகதாது விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்டர்ன் பொசிஷன் எடுத்திருக்காரு. சட்டசபையிலும் பேசியிருக்காரு. அது பற்றி ஒரு பல கருத்துக்கள் இருந்தாலும் தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். சார், இப்போ மேகதாது விஷயத்துல ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல டிவிக்கு அரசாங்கம், ஆனா டீலிமிட்டேஷனுக்காக எதுக்கு கூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல கேள்விகள் கேட்கிறாங்க, புறக்கணிக்கவும் செய்யறாங்க. தேமுதிக, அதே மாதிரி மக்கள் நீதி மையம், திமுக, அதிமுக எல்லா எம்பிக்களும் புறக்கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37 பேர் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல சார். ஏன் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க அதுக்கு அதை செய்யல, ஆனா இதுக்கு செய்யறாங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானதா? குற்றச்சாட்டு நியாயமாக இருந்தோ இருக்கையோ என்ன ஒண்ணு, என்னுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டால், 106 பேர் கொண்ட இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் என்று அவர் சித்தரிக்க பார்க்கிறார்கள் அரசியல் ரீதியாக. நீ வந்து ஒரு தலைவர்களுக்கு கடிதம் எழுதுவே தவிர எம்பிக்களை டைரக்டா கூட்ட முடியாது என்று. ஏன்னா தலைவர்களுக்கெல்லாம் நீங்க திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதியிருந்தீங்கன்னா அவர் 2-3 பேர் அனுப்பிச்சிடுவாரு. நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா அவர் எழுதுவாரு என்று சொல்லுகிறார்கள். எம்பிக்களை நேரடியாக சீஃப் மினிஸ்டர் கூடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கத்தில் நியாயமாக இருந்தாலும் ஒருவேளை காங்கிரஸ் செய்யக்கூடிய சூழ்ச்சியோ என்று கூட எனக்கு மனதில் படுகிறது. காரணம், இது மேகதாது. இப்போ மகாலட்சுமி தோசையை எப்படி போடுங்க, நீங்க சொல்ற மாதிரி தோசையை உள்டாவா போட்டீங்கன்னா
இது காங்கிரசுடைய ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், விஜய் அவர்கள் மேகதாது விஷயத்தை மறைமாற்றம் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் ஏன் ஆளானார் காங்கிரஸ்னால? இன்று மத்திய அரசாங்கத்திற்கு தூது அனுப்புகிறாளோ அல்லது காங்கிரஸே தன் மேல ஒரு சுமையை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிதியை தேடித்தர வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று நிர்மலா சீதாராமனை 1 மணி நேரம் சந்தித்து காங்கிரஸ் சார்பாக தமிழ் வெற்றி கழகத்துடைய அரசாங்கத்திற்கு அதிக பணம் தர வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். இது ராகுல் காந்தி சொல்லி செய்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. மாணிக் தாக்கூர் வரவேற்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தில், ஆனால் அவர் முன்னாடி போய் நிற்கிறார். ஆக மொத்தம் காங்கிரஸ் தமிழ்நாடுக்கு ஒரு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு சாவியாக இருக்கிறதா? ஃப்ரண்ட் சீட் டிரைவிங் பண்ணுகிறாரா? காங்கிரஸை நம்பாதீர்கள் விஜய் அவர்களே என்ற ஒரு எச்சரிக்கைத்தான் கலங்கரை மூலமாக, மகாலட்சுமி மூலமாக முதலமைச்சருக்கு வயதானவன் என்ற ரீதியில் ஒரு எச்சரிக்கை தருகிறேன். காரணம், காங்கிரஸ் உங்களுடைய விஜயனுடைய முதுகில் எனி டைம் குத்துவாங்க. இல்ல, இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் பின்னாடியும் காங்கிரஸ் அழுத்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா சார்? ஏன்னா இந்தியா கூட்டணியில தாவேகா வருமா இல்ல டிஎம்கே வருமா என்ற குழப்பம் அவங்களுக்கு இருக்குல்ல, இதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பயன்படுத்துவாங்களா? இந்தி கூட்டணி எங்க இருக்கு மகாலட்சுமி? எந்த ஊர்ல இருக்குது? செத்து போச்சு. அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்களே. ஏன்னா இந்தி கூட்டணி இல்லாமல் போனதுனால தான் 2024 வருடத்தில் மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2023 நிதிஷ்குமார் விலகிவிட்டார், சரத்பவார் விலகிவிட்டார், உத்தவ் தாக்கரே விலகிவிட்டார். 2024 காங்கிரஸ் சூன்யமானதற்கு காரணம் இந்திய அலையன்ஸுக்கு ஒரு நேதாஜி, அதாவது ஒரு தலைவர் இல்லாம போயிடுச்சு. ஆக மொத்தம் என்னுடைய ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், தனிப்பட்ட கருத்து இல்லை, ஒரு பத்திரிகையாளனாக சுதந்திரமாக நடுநிலையாக சொல்லுகிறேன். இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தேவை, அது காங்கிரஸாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் 3 தேர்தல்களாக தோற்றுவிடுகிறது. வட இந்தியாவில் காங்கிரஸ்ல 16 மாநிலங்களில் காங்கிரஸுக்கு இதுவே இல்லை, ரெப்ரசன்டேஷனே இல்லை. ஆக மாநில கட்சிகள் 2019 எடுக்கப்பட்டு விட்டது நரேந்திர மோடியினால். 2014 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னார். 2019 மாநில கட்சிகள் இல்லை. 2024 காங்கிரஸ் எதிர்கட்சியாக செயல்பட்டிருந்தால் மாநில கட்சிகள்லாம் இருக்கும். ஆனா மாநில கட்சிகள்லாம் காங்கிரஸ்ல பிரிஞ்சு போச்சு 2024. அதனால மகாலட்சுமி, என்னுடைய கருத்தை தாங்கள் எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா தெரியாது. ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழகத்தில் சரி, அகில இந்தியாவிலும் சரி. காங்கிரஸ் இல்லாத சமயத்தில் தான் காக்ரோச் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வளர்கிறது. 2019 விவசாயிகள் போராட்டம் செய்தார்கள், காங்கிரஸ் அதுக்கு ஒன்றும் செய்யல. 2024 காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சி தலைமை எடுக்காமல் ராகுல் காந்தி 240 250 அயல் நாடுக்கு போவதனாலும் காங்கிரஸ் பிளவுபடுவதனாலும் கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் தேசிய கட்சி வந்ததுக்கு காரணம் அதான் மாணவர்கள் போராட்டம். ராகுல் காந்தியோட இயலாமையினால் தான் மாணவர் போராட்டம் வந்தது. அதனால இந்தி கூட்டணி என்பது செத்து போச்சு. அப்போ நீங்க தமிழ் வெற்றி கழகத்தை இந்தி கழகத்தில் போக மாட்டாரு. அதனால்தான் தன்னுடைய சீட்டை கூட சிபி சண்முகம் ராஜினாமா செய்த சீட்டை கூட விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கொடுத்துட்டார தான் எடுத்துக்கவே இல்லை. ஆக மொத்தம் அவர் இந்தி கூட்டணியில் சேர மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னொன்னு, தமிழ் நாளிதழ் முக்கிய நாளிதழ்ல ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 6 மாதம் பிறகு மீண்டும் வாக்கெடுப்பு, நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்படும், விஜய் அவர்கள் தான் முதல்வரா தொடர்வாரா அப்படின்னு. அந்த நேரத்துல காங்கிரஸையும் சிபிஐ சிபிஎம் இவங்களெல்லாம் நம்ப முடியாது. ஆகவே அதிமுகல ஒரு தரப்பினர் பாத்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி எதிர்ப்போட விலகி நிக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாருமே நீங்க பலமாக்குங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாவேகா உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மை தகவலா? தகவல் உண்மையோ அல்லது தெரிஞ்ச ஒரு யோசனையோ, அது ஒரு ஸ்பெகுலேஷன். இது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனா இருக்கிறதுனால அதை ஏற்கனவே நாம் இருவருமே பேசிவிட்டோமே மகாலட்சுமி சென்ற வீடியோல. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய்க்கு அந்த நச்சரிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. சொரிஞ்சுனா அவருக்கு ஒரு நிலையான ஆட்சி தரணும் என்கிறார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் தான், காங்கிரஸ் ஆதரவினால் தான்
தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. அதை ராகுல் காந்தி உணர்ந்து கொண்டிருக்கிறார். எனினும் விஜய்க்கு பிளான் பி ஒன்று தயாராகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி உருட்டுமே வந்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆதவ் அர்ஜுனா அடிக்கடி ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை தான் விஜய் செய்கிறாரு, ஜெயலலிதா பாணியில தான் ஆட்சி செய்யறாருன்றத அதனாலதான் குறிப்பிட்டு பேசுறாரா சட்டமன்றத்துல? இருக்கு, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கு அடுத்த தேர்தல் வரக்கூடாது என்று அனைவரும் விரும்பினால் தமிழ் வெற்றி கழகத்திற்கு கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவங்கெல்லாம் கூட தனியா போனா, இந்த விஜயபாஸ்கர் போனா கூட இன்னமும் 20 பேர் தனியா இருக்காங்களா அவளோட. மொத்தம் பாத்தீங்கன்னா 144 சீட் எப்படிங்க வாங்கினார் அவர் நம்பிக்கை தீர்மானத்துல. ஆக மொத்தம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வராது என்று நினைக்கிறேன். காரணம், காங்கிரஸ்ல இருந்து 5 பேருமே ஒன்னா சேர்ந்து தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ்ல இருக்க 5 பேர், அதுல விஸ்வநாதன் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காவது ஊழல் புகார்னு அவர் எடுத்துட்டு போறாங்க அவரை. மீதி 4 பேர் தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஏனென்றால் விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே தங்கள் மீது 2025 இருந்து தங்களுடைய கட்சிக்கும் வெற்றிக்காகவும் பாடுபட்டு மிகவும் பல தொலைக்காட்சிகளிலும் ஆங்கில, ஹிந்தி, தமிழ் தொலைக்காட்சிகளில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தங்களுக்குத்தான் வெற்றி, தமிழகத்தில் ஒரு தொங்கு சபை வரும் என்று நான் தான் முதலில் சொல்ல ஆரம்பித்தேன். தங்களுடைய தொலைக்காட்சியில் சொன்னேன். அந்த ரீதியில் பார்த்தீர்களே ஆனால் விஜய் அவர்களே, தங்களுடைய ஆட்சி இன்னும் 10 வருடம் நீடிக்கும். காங்கிரஸ் நம்பாதீர்கள், காங்கிரஸிலிருந்து மிக உஷாராக இருங்கள் என்பதுதான் என்னுடைய எச்சரிக்கை. சார், இன்னொன்று, நேற்று சட்டமன்றத்தை நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்க. உதயநிதி அதே போல் அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு இருவருக்கும் இடையே மோதல் நீண்டதை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது லாட்டரியில் குடும்பத்திலேருந்து நீங்கள் 900 கோடி வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, உங்கள் மாமனார்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் நீண்டது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் நடக்க வேண்டிய கான்வர்சேஷனா இது? எதுக்காக அந்த லாட்டரியை குறிப்பிட்டு இவங்க பேசியிருக்காங்க? குறிப்பிட்டு பேசுவது என்றால் அதுதான் அரசியல், அப்படித்தான் பேச வேண்டும். நாடாளுமன்றத்தை பேசலையாம சபாநாயகர் பிரபாகரன் எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்குறாரு, பேச வேண்டிய. அப்பாவுக்கு கொடுத்தாரா? கருப்பு சட்டை போட்டுன்னு வந்தால் அப்பாவுக்கு பிடிக்காது. கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் எதுக்கா கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு போட்டி போட்டாரு. இப்ப பாருங்க, பிரபாகரன் அனுபவிச்சிட்டாரு, விஜய் வரவேற்கிறாரு, விஜய கருப்பு சட்டை போடுறாரு. அது தவிர இந்த லாட்டரி சீட் சமாச்சாரமாக தமிழக சட்டமன்றத்தில் பேசியது வரவேற்கத்தக்கது. காரணம், திமுகவை ஒரு ஊழல் கட்சி என்று பிரதிபலிக்கத்தான் தமிழ் வெற்றி கழகம் முனைகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மார்ட்டின் பேசிய ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 900 கோடி நாங்கள் கொடுத்தோம் திமுகவுக்கு, அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுக்குற லாட்ரி டிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அதை பிறகு பணம் வாங்கிய பிறகு கள்ளத்தனமாக லாட்ரி விற்பனை பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்ற ஒரு உண்மையை உடைத்த பாணியில் ஒரு வீடியோ வெளியாகி கொண்டு இருக்கு. இது மேலும் மேலும் திமுகவை பின்னோக்கி கொண்டு செல்லுதா? அதிமுக எந்த அவல நிலையில் இருக்கிறதோ அதே மாதிரி செய்வதற்குத்தான் தமிழ் வெற்றி கழகம் முனைகிறது. காரணம், 2025 செப்டம்பர் மாதத்தில் கரூர் சம்பவத்தில் எப்படி மு.க. ஸ்டாலின் விஜய் அவர்களை ஒடுக்க, நெசுக்க, கிரஷ் பண்ணதுக்கு பார்த்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் மௌனமாக, பலருக்கு தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழியர்கள் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல கரையா மாதிரி அரிசின்னு வருது தமிழ் வெற்றி கழகம். சாப்பிட்டுன்னு இருக்காங்க. மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு உதயநிதியை நீங்கள் மீண்டும் ஜாமீனில் எடுத்து வரலாம். ஆனால் ஊழியர்கள், கடைமட்ட ஊழியர்கள் கண்டிப்பாக திமுகவிலிருந்து விலகி தமிழ் வெற்றி கழகம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் விஜய் அவர்கள் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் வேண்டுமென்றே சட்டமன்றத்தில் 900 கோடியை பற்றி பேசுவது என்பது அது நீடிக்கும், நாளைக்கும் பேசுவாங்க பாருங்க. அதனால திமுகவை கட் பண்ண பார்க்கறாங்க. திமுக தான் அரசியல் எதிரி என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் ஆதவ் அர்ஜுனா. அந்த தண்ணி வராது அப்படின்ற ஒரு பிரச்சனையே மீண்டும் வந்து உதயநிதி வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல அப்படின்றத.
அதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி, சேகர் பாபு அவர்கள் அந்த டபுள் மீனிங்காக பேசிய விஷயத்தோடு ஒப்பிட்டு அந்த முக எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருந்தாங்க. அது வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம உதயநிதி அவர்கள் பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு இது பற்றி நான் பேசவில்லை, அதை திருச்சி போட்டிருக்கிறார்கள் என்று 100 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவை பற்றி நாம் இருவரும் பேசாமல் இருப்பது நல்லது. காரணம், அவங்க திமுக வந்து கலைஞரை தொலைக்காட்சி மீதும் கேஸ் போடுவார்கள். அது பற்றி ஏற்கனவே அவர் ஜாமீன் வெளில வந்துட்டதுனால கேஸ் நிலைப்பாடு இருப்பதனால் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று தான் என்னுடைய கருத்து. மகாலட்சுமி சார், இன்னொன்று, இப்போ சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து வழக்குல இருந்து வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போது எல்லா சமூக வலைத்தளங்களையும் விஜயும் சங்கீதாவும் இருவரும் சேருவது போல பல மீம்ஸ்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ வந்து இது விஜய் அவர்களுக்கு அந்த அவப்பெயரை போக்கக்கூடிய வகையில் அவருடைய அந்த சிச்சுவேஷன் மாறிட்டு இருக்கா சார்? அது தனிப்பட்ட கருத்து மகாலட்சுமி. கலைஞரை அந்த விஷயத்தில் போக வேண்டாம். ஏனென்றால் ஒரு முதலமைச்சர், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இது. ஒன்னாங்க இருக்காங்களோ தனியாக போகிறாங்களோ யாரோட இருக்காங்களோ அது பற்றி நாம் இருவரும் பேசுவது உச்சிதம் அல்ல என்று ஒரு சீனியர் பத்திரிகையாளனாக நான் முனைகிறேன். எது இருப்பினும் அவர்கள் ஒரு எஸ்ட்ரேஞ்சு வைஃப், அதாவது வெளியில் போயிட்டு திருப்பி வரேன்னு சொன்னால் வரவேற்க வேண்டியதுதான். அதில் அவர்கள் ஒருவரும் கைகோர்த்து கொண்டு இல்லற வாழ்க்கை செஞ்சு நடத்தினால் வரவேற்கத்தக்கதுதான் என்று நான் நினைக்கிறேன். சரி, இன்னொன்று, இப்போ இந்த ஊழல் பட்டியல் வேற நான் வெளியிடுவேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து ஏற்கனவே இந்த லாட்டரி விஷயத்தை எடுத்து சட்டமன்றத்தில் பேசி அது இப்போ பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. மீண்டும் வேற ஏதாவது வழக்குகளை பற்றி இந்த மாதிரி உடைச்சு பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குமா தாவேகா தொடர்ந்து? ஆதவர்ஜுனா நன்னா பேச ஆரம்பிக்கிறாரோ, தமிழக சட்டமன்றத்தில் அதிகமாக பேசுவது ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் மற்றும் செங்கோட்டையனும் தான். போக போக உதயநிதி அங்கு உட்காருவதற்கு தர்ம சங்கடமான நிலையை ஆதவர்ஜுனா உருவாக்குவார். காரணம் என்ன என்று கேட்டால், இன்னும் அமளியில் ஈடுபடவில்லை திமுக எம்எல்ஏக்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் அனுதாபாலையை உண்டாக்கிவிடக்கூடாது என்று. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுக்கு அனுதாபம் இன்னும் இருக்கிறது பொதுமக்களிடையே. திமுக செய்வது தவறு என்று பொதுமக்கள் உணர்கிறார்கள். அந்த விஷயத்திலேருந்து இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அதான பண்ணிக்கலாமேன்னு சொல்கிறதுனால தான் திமுக இது பற்றி மேலும் பேச மாட்டாங்க. காரணம், அது வளர்த்த கடா மாயில் பாயிருந்தடா என்ற மாதிரி ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஆ பேல் முஜே மாறோன்னுட்டு. ஒரு மாட்டை வளர்த்தினா அதே உங்களை வந்து பாயுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த லாட்ரி சமாச்சாரத்தில் ஊழல் நடந்ததை பற்றி இனி திமுக பேசாது. அதே மாதிரி சங்கீதாவை பற்றி இனி திமுக பேசாது. அதை தவிர த்ரிஷாவை பற்றி இனி திமுக பேசாது. நல்ல பாடம் கட்டி விட்டாங்க. பெண் வாக்காளர்கள் இன்னமும் திமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மகாலட்சுமி சார், இப்ப சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் பேசினா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆதவர்ஜுனா அவர்களை வந்து டிவிக்கு அரசாங்கம் பேச வைக்கிறது இல்லையா? ஏன் சார் அவருக்கு உதயநிதிக்கு விஜய் பதில் கொடுப்பாரு அப்படின்னா அது ஒரு வகையில பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனா இங்க உதயநிதிக்கு எதிராக ஆதவர்ஜுனாவை இறக்கி விட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? விஜய் எல்லாத்துலயும் பேசணும் அவசியம் கிடையாது. முதலமைச்சராக இருப்பது என்பது ஒரு தமிழகத்திற்கு அனைத்து இலாக்காக்களும் முதலமைச்சர் அவர். அதை தவிர தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய பாருங்க. ராகுல் காந்தி மாதிரியான ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இன்னமும் அவர் போஸ்ட் கிராஜுவேட் ஆகாமல் எல்கேஜி படியிலே படிக்கிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. 24 வருடங்கள் எம்பியாக இருந்தாலும் பாராளுமன்றத்திற்கு பிரதமர் வர வேண்டும்ங்கிறாங்க. பிரதமர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. மன்மோகன் சிங் எவ்வளவு நாள் வந்தாரு? வந்தா கூட எதுக்காக பேசணும்? அவங்களுக்கு ரோஸ்டர் டியூட்டின்னு ஒன்று இருக்குமா? கலைஞரை நேர்களுக்கு நான் புதிய தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு நாள் ராஜ்யசபா, ஒரு நாள் லோக்சபா என்று ஒரு ரோஸ்டர் டியூட்டி கொடுத்துருக்காங்க. டியூட்டி மாறி மாறி வரும் 74 மந்திரிகளிடையே. அதே மாதிரி முதலமைச்சர் தனக்கு வேண்டிய விஜய் அவர்கள் தான் பேச வேண்டும் பேசலாம். ஆனால் மற்ற அமைச்சர்களிடம் பேசிவிட்டு தான் சமாதானப்படுத்துகிறாரோ ஊசிப்பி விடுகிறாரோ. அம்மையார் ஜெயலலிதா எதுக்குமே பேச மாட்டாங்க. ஐயா கருணாநிதி பேச மாட்டாரு. இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறார். ஆனால் சபாநாயகர் பிரபாகரன் திறமையாக செயல்படுவதனால் விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனாவிற்கும் புஷி ஆனந்திற்கும் செங்கோட்டையனுக்கும் ராஜமோகனுக்கும்
பேசிக்க இடம் கொடுக்குறாரு. ஸோ தட் பொலிட்டிக்கலாக அவங்க பண்ணட்டுமே அப்புறம்னு சொல்லிட்டு அதான் என்னுடைய கருத்து. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கையில வந்து திமுகவினுடைய முழு வரலாறும் ஒரு காலத்துல இருந்தது இல்லையா? சோ அதனாலேயே ஆதவ அர்ஜுனாவை வைத்து பதிலடி கொடுத்தா அவங்க அடங்குவாங்க அப்படின்ற ஒரு பாணியை விஜய் அவர்கள் கடைபிடிப்பதற்காக இது செய்யறாரோன்ற கேள்வியும் இருக்கு. இருக்கு எல்லாமே. இப்ப பாருங்க, அதிமுக என்பது எப்படி உருவானது? கணக்கு கேட்டுதான் உருவானது. அதே மாதிரி தமிழ் வெற்றி கழகம் கூட திமுகவிற்கு எதிராக உருவாவது கூட ஆதவ அர்ஜுனாவை கூட நான் ஒரு விதத்தில் எம்ஜிஆர் செய்த மாதிரி ஆதவ அர்ஜுனா இப்போது செய்கிறாரோ என்ற அச்சம் எனக்கு வர ஆரம்பித்து விட்டது. காரணம், எம்ஜிஆரும் கணக்கு கேட்டாரு, ஆதவ அர்ஜுனா கணக்கு கேட்கிறாரு. 900 கோடிக்கு எங்கடா காமிங்கடான்னுட்டு தைரியமா சொல்றாரு. திராணி இருந்தா, தைரியம் இருந்தா சொல்லுங்க, 4 தடவை கேட்டார், அதுவும் அசம்பிளில. ஆக மொத்தம் உதயநிதியை 4 பக்கத்திலிருந்து ஒரு பிரஷர் பண்ணுவதற்கு, கிரஷ் பண்ணுவதற்காகத்தான் பார்க்கிறார்கள். இது கரூருக்கு டிட் ஃபார் டாட், பதிலடிக்கு பதிலடி என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இப்ப இந்த டீலிமிட்டேஷன் அனைத்து கட்சி கூட்டம், இந்த நிலவரம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரதிபலிக்க கொடுக்க போகுது சார் வருங்காலத்துல? தமிழ்நாட்டுக்கு 60 எம்பிக்கள் வர இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ் வெற்றி கழகத்துக்கு எம்பியே கிடையாது. நம்ம இருவருமே பேசியிருக்கோம். நம்ம தான் முதல்ல பேசினோம் அதை பத்தி. திருமாவளவன் கூட அங்க உட்காந்துக்காரத்தவர் இந்த பக்கம் வந்துடுவார், திமுக பக்கம் வந்துடுவார், பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அமித்ஷா திருமாவளவன்கிட்ட பேசிட்டாரு. அதே மாதிரி வைகோவுடைய மகன் துரை வைகோவிட்ட அமித்ஷா பேசிட்டாரு, நிர்மலா சீதாராமன் பேசிட்டாங்க. அவங்கெல்லாம் டீலிமிட்டேஷனுக்காக பாஜகவுடன் தான் ஓட்டு போடுவார்கள். காங்கிரஸ் ஒண்டி தனியாக்கப்பட்டுவிடும், பார்த்துட்டே இருங்க. காரணம், 40 சீட் இருந்து 60 சீட் வந்ததுன்னா இட்ஸ் குட் ஃபார் தமிழ்நாடு. அதுதான் நான் சொல்றேன். சார், அடுத்தடுத்து சட்டமன்றம் கூட இருக்குது. இன்னும் விஜய் அவர்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு இல்லைங்களா? இதற்கு மக்களை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது முனைப்புகளை காட்டுவாங்களா, இல்ல என்ன பதில் கொடுக்க போறாங்க? பட்ஜெட்ல சொல்லிட்டாங்களா, அந்த மாரி வில்சன் சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க. நாங்கள் 1 வருடத்தில் இதை செய்வோம், 3 வருடத்தில் இதை செய்வோம், 5 வருடத்தில் செய்வோம். அவனுடைய வாக்குறுதிகளை பிரிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பாருங்க, நிச்சயம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் விஜய். விஜய் வந்து ஸ்டாலின் மாதிரி கிடையாது என்பதைத்தான் நான் கலைஞர் நேயர்களுக்கு உறுதிபட சொல்லுகிறேன். விஜய் வந்து அவருக்கு ஒன்றும் பணம் எடுத்துன்னு போன அவசியம் கிடையாது. தங்களுக்கு இதுக்கு 2000 கோடி வச்சிருக்காருன்னு அவரே சொல்றாரு. நான் ஏழ்மையை பார்த்திருக்கிறேன், வறுமையை பார்த்திருக்கிறேன், பசி பட்டினி என்னன்னு தெரியும்னுட்டு. ஆக மொத்தம் அவர் ஏழைகளின் தலைவனாக காமராஜருக்கு செய்ததுக்கு அடுத்ததாக விஜய் செய்கிறார் என்று தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா கூட ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எப்படி கேட்டிருந்தாரோ கருணாநிதியிடம் இருந்து கணக்கு, அதே மாதிரி விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மூலமாக திமுகவுடைய கணக்கை கேட்கிறார். 900 கோடிக்கு எங்க போச்சுன்னு. அதுதான் சிம்பிள். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.